இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எபிரெயர் 3:19. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். சில பேர் சொல்கிற வார்த்தைகள், தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை நடத்துவார்னு சொன்னார், ஆனால் அதை நடத்தலை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எப்பயுமே தேவன் நமக்கு 2 பாதைகள் வச்சுருப்பாருன்னு புரிஞ்சு நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி தேவன் ஒன்று சொல்லிட்டு வேற ஒன்று செய்வார்? அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாத்தையுமா தேவன் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார்? இல்லையே, அவர் சொன்னபடி எத்தனையோ பேருக்கு செய்யலைன்னு பேசுகிறாங்க. இப்படி பேசுகிறவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரியும். தேவன் வேணும்னா அவங்கள வனாந்தரத்தில் கொன்று போட்டார்? இல்லையே, அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனாலும் நம்பிக்கை இழந்து தேவனை குறை சொன்னதுனாலும் தானே அவர் அழித்து போட்டார். அவர் சொன்ன தேசத்தில் யோசுவா, காலேப் இவங்கள வாழ வச்சார்ல, அவர் சொன்னபடியே வாழ வச்சார். இப்படி பேசுகிறவங்க வேதாகமத்தை படித்து பிரயோஜனமே இல்லை. இப்படிப்பட்டவங்க எத்தனை தடவை வேதாகமத்தை படித்தாலும் திருந்த போகிறதும் இல்லை, புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. தேவன் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும்தான் தேவன் நமக்கு சொன்னதை எந்தவித இழப்பும் இல்லாமல் நம்மளுக்கு சரியாக செய்வார். ஆமேன்.